வணக்கம். உங்களோட வாழ்க்கையில உங்க கூடவே இருக்கிற ஒரு சில மனுஷங்க உங்களை பார்த்து சொல்லுவாங்க, நீ எல்லாம் எனக்கு சமமா அப்படின்னு சொல்லி உங்களை பார்த்து ஏளனமா ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு போவாங்க. அவங்க முன்னால நீ எல்லாம் எனக்கு சமமே கிடையாது, உன்னை விட ஒரு படி நான் மேலதான் அப்படின்னு அவங்களுக்கு நிரூபிக்கிற அளவுக்கு ஒரு வாழ்க்கையை நீங்க வாழ்ந்து காமிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதை விட மிகப்பெரிய போதை, மிகப்பெரிய வெற்றி இந்த உலகத்துல வேற எதுவுமே கிடையாதுங்க. அதே மாதிரி இங்க உணர்ச்சி வசப்பட்டு நம்ம பேசக்கூடிய வார்த்தைகளை விட ரொம்ப பொறுமையா சைலண்டா வரக்கூடிய வார்த்தைகள் இருக்கு பாத்தீங்களா, அதுக்குதான் உண்மையும் சரி உறுதியும் சரி ரொம்ப அதிகமா இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் உணர்ச்சி வசப்பட்டு யார்ட்டையும் அதிகமா வார்த்தைகளை விடாதீங்க. ரொம்ப பொறுமையா வார்த்தைகளை கையாள பழகிக்கோங்க. ஏன்னா இங்க ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும்னு சொல்லுவாங்க. முடிஞ்ச வரைக்கும் நல்ல வார்த்தைகளையே சொல்ல பழகிக்கோங்க. அதே மாதிரி நீங்க அடுத்தவங்களுக்கு தீமை பண்றீங்க, அவங்களுக்கு துரோகம் பண்றீங்க அப்படின்னா நாளைக்கு உங்களுக்கான கெடுதல் காலத்தை இன்னைக்கே நீங்க விதைச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கறது தான் மிகப்பெரிய உண்மை. அதனால முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்களுக்கு என்ன செய்யறோம் அப்படிங்கறத யோசிச்சு செய்யுங்க. நல்லதை விதைச்சிங்க அப்படின்னா நல்லதை அறுவடை பண்ணலாம். சோ தீமையை விதைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இடத்துல தீமை தான் விளையும். முடிஞ்ச வரைக்கும் நல்ல விஷயங்களை அடுத்தவங்களுக்கு நல்லதா நினைங்க, உங்களுக்கும் நல்லதே நடக்கும். உங்களுக்கு ஒரு இடத்துல கஷ்டம் வருது, கவலைகள் வருது அப்படின்னா அந்த இடத்துல அது உங்களை கஷ்டப்பட வைக்கிறதுக்காக, கவலைப்பட வைக்கிறதுக்காக கிடையாதுங்க. உங்ககிட்ட ஒளிஞ்சிருக்கக்கூடிய உங்களுடைய திறமைகளை வெளியில கொண்டு வரதுக்காக தான் அந்த கஷ்டங்கள் கவலைகள் எல்லாமே வருது. அதனால முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் வருது அப்படின்னா அது பிரச்சனையா பார்க்காதீங்க, அதை சவாலா எடுத்துக்கோங்க. கண்டிப்பா அதை ஈஸியா உங்களுக்கு ஃபேஸ் பண்ணக்கூடிய தைரியமும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அதே மாதிரி இங்க உணவுக்காக பூனையும் பகைக்காக மனுஷனும் அடுத்த வீட்டை நோட்ட விடுறான். அதுல பூனையவே மிஞ்சக்கூடிய அளவுக்கு திறமை வாய்ந்தவன் மனுஷன் தான். இது உண்மை அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த வாழ்க்கையில தன்னந்தனியா போராடி யாருடைய ஒத்துழைப்பும் இல்லாம யாருடைய உதவியுமே இல்லாம வாழ்க்கையில உயர்ந்த இடத்துக்கு ஒருத்தன் வந்துட்டான் அப்படின்னா அவனுக்கு திமிரு இருந்தா அது தப்பே கிடையாதுங்க. அதே மாதிரி நீங்க நிறைய பேர் காரியம் நடக்கிற வரைக்கும் பல்ல காட்டி பேசுவாங்க, சிரிச்சு சிரிச்சு பேசுவாங்க. காரியம் முடிஞ்சு போச்சுன்னா நமக்கே தண்ணி காட்டிட்டு போயிடுவாங்க. அதனால முடிஞ்ச வரைக்கும் யாரையுமே நம்புறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சு அதுக்கப்புறமா முடிவு பண்ணுங்க. அதே மாதிரி இங்க எந்த நிலைமையிலுமே உதவாத, யாரு கூடயும் ஒட்டாம, யாருக்காவது ஒரு பிரச்சனை அப்படின்னா ஒதுங்கி நின்று வேடிக்கை பாக்குறவங்களை விட யாரெல்லாம் ஒருத்தவங்களுக்கு ஓடி ஓடி உதவி பண்றாங்களோ, அவங்களுக்கு ஏதாவது கஷ்டம்னா முன்ன போய் ஒருத்தவங்க நிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் இங்க பழியும் பாவமும் அத்தனையும் வந்து சேரும். அவங்களுக்கு தான் கெட்டவங்க அப்படிங்கிற ஒரு பேரும் வரும். இது நிறைய பேரோட வாழ்க்கையில அனுபவிச்சிருப்பீங்க. அப்படி ஒரு அனுபவம் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இங்க பெரிய மனுஷனா வாழ்றதை விட நல்ல மனுஷனா வாழ்றது தாங்க பெரிய விஷயம். சோ யோசிச்சு பாருங்க. அதே மாதிரி விளக்கு இருக்கு பாத்தீங்களா, அந்த விளக்குக்கு வெளிச்சம் தர மட்டும்தான் தெரியும், தேவை எந்த இடத்துக்கு அப்படிங்கறத நாம தான் முடிவு பண்ணணும். அதே மாதிரி உங்களோட வாழ்க்கையில நீங்க எதிர்பார்க்கறதுக்கு பதிலா ஏற்றுக்கொள்ள கத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எந்த இடத்துலயுமே உங்களுக்கு ஏமாற்றமே இருக்காதுங்க. உங்களுடைய வாழ்க்கை சந்தோஷமா போய்கிட்டு இருக்கும். அதே மாதிரி நீங்க சொல்றத கேட்கறதுக்கு இங்க ஒரு கூட்டமே இருக்கு அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் நல்ல விஷயத்த சொல்லுங்க, நல்ல விஷயத்த அடுத்தவங்க மனசுல விதைக்க பழகிக்கோங்க. இங்க சிரிக்கிறவங்க கூட நாம இருக்கிறத விட, சிரிக்கிறவங்க கூட நம்ம இருந்தா நமக்கு சந்தோஷமா இருக்கும் அப்படிங்கறத விட, நம்மள சிரிக்க வச்சு அதுல சந்தோஷப்படுறவங்க கூட நம்ம இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த வாழ்க்கை அவங்க கூட இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் நமக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி ஒரு பர்சனை தேர்வு பண்ணி அவங்க கூட உங்களுடைய வாழ்க்கைய சந்தோஷமா நடத்திக்கோங்க. நிறைய பேர் இருப்பாங்க எப்ப பார்த்தாலும் சிறுமூஞ்சித்தனமாவே இருப்பாங்க. நாம சிரிச்சோம் அப்படின்னா அவங்களுக்கு வயிறு எரியும். அந்த மாதிரி மனுஷங்க கூட தயவு செஞ்சு இருக்காதீங்க. கடைசி வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கானதா இருக்கவே இருக்காது. அதே மாதிரி இந்த வாழ்க்கை இருக்கு பாத்தீங்களா, அது சரிந்து போறதும் சரித்திரமாகறதும் யாரு கையிலயும் கிடையாதுங்க, உங்க கையில தான் இருக்கு. அவங்க எண்ணமும் அவங்களுடைய நடத்தையும் தான் உங்களுடைய வாழ்க்கைய பெரிய லெவலுக்கு கொண்டு போறதும் அதை சறுக்கி விடுறதும் உங்க கையில தான் இருக்கு. அதே மாதிரி இன்னைக்கு கால் மிதியா, அதே மாதிரி கரித்துணியா இருக்கக்கூடிய மிகப்பெரிய துணிகள்லாம் ஒரு காலத்துல நாம ரொம்ப ஆசைப்பட்டு புடிச்சு வாங்கியிருப்போம். ஆனா இன்னைக்கு என்ன ஆகிருக்கும்னா அது கால் மிதியா இருக்கும், கரித்துணியா இருக்கும்.
இது துணிக்கு மட்டும் கிடையாதுங்க, நிறைய பேருடைய வாழ்க்கையும் அப்படித்தான். சோ இந்த இடத்துல நான் எதுக்காக இதை சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணிருந்தாங்க, என்னுடைய கணவர், என்னுடைய மாமியார், என்னுடைய நாத்தனார் 3 பேரும் சேர்ந்துக்கிட்டு எப்ப பார்த்தாலும் என்ன டாமினேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நான் வந்து ஏதாவது பேசினாவே உனக்குலாம் எதுவும் தெரியாது, வாய் மூடிட்டு, நீ சாப்பாடு செய்யறியா, பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறியா, அதோட உன் வேலையை நிறுத்திக்கோ, தேவையில்லாத எங்க விஷயத்துல இன்வால்வ் ஆகாத அப்படின்னு சொல்லி எங்க கிட்ட சொல்றாங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு ரொம்ப மனசு வேதனைப்பட்டு அந்த கமெண்ட் வந்து எனக்கு பண்ணிருந்தாங்க. அதை படிக்கிறப்பவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த பொண்ணோட வாழ்க்கை மட்டும் கிடையாதுங்க, இங்க நிறைய பெண்களோட வாழ்க்கை அப்படித்தான் இருக்கு. நிறைய பேர் அந்த மாதிரி கமெண்ட் பண்றத பாக்குறப்போ ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. இதுக்கெல்லாம் மெயின் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பொண்ணுங்க எதுக்கு எடுத்தாலும் அடங்கி போவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். நிறைய விஷயத்துக்கு ஆண்கள் மத்தியில பெண்கள் வந்து அலட்சியப்படுத்தப்படுறாங்க. ஆண்கள் மட்டுமே பெண்களை அடக்குறாங்களான்னு கேட்டா கிடையவே கிடையாதுங்க. இங்க பெண்களுக்கு முதல் எதிரியே பெண்கள் தான். சோ தயவு செஞ்சு சொல்ற, புரிஞ்சுக்கோங்க. ஒரு மாமியாரா இருக்கீங்க, நாத்தனாரா இருக்கீங்க அப்படின்னா வீட்டுக்கு வர மருமகளும் பொண்ணு அப்படிங்கிற உங்களை மாதிரி அவங்களும் ஒரு பெண் தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்க தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. அப்படி புரிஞ்சு நடந்துக்கிட்டீங்க அப்படின்னாவே இங்க நிறைய பேரோட வாழ்க்கையில பிரச்சனையே இருக்காதுங்க. எல்லாரோட குடும்பத்திலையும் பிரச்சனை வர்றது, சண்டை சச்சரவு வர்றதெல்லாம் வந்து சாதாரண விஷயம் தான். அதுக்காக ஒருத்தவங்களை டாமினேட் பண்றது, வாழ்க்கை முழுக்க அவங்களை அடிமையாவே நடத்தணும்னு நினைக்கிறதெல்லாம் மிகப்பெரிய தவறு. அவங்களோட வாழ்க்கையில மறுபடியும் உங்களுக்கு வயசாகும், அன்னைக்கு வந்து உங்க மருமகள் தான் உங்களை பாத்துக்கணும் அப்படிங்கறத என்னைக்குமே மறந்துடாதீங்க. அதே மாதிரி உங்க கணவர் உங்ககிட்ட ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணி ஒரு விஷயம் கேக்குறேங்க, உங்களுடைய மனைவியை வந்து ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு உடம்பு சரியில்லாத இருக்கிறப்ப உங்களை வந்து யார் நல்லா பாத்துக்கிறாங்க அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க. உங்களோட கடைசி காலத்துல உங்க அம்மாவா இருக்கட்டும், உங்களுடைய அக்கா தங்கச்சி யார் வேணா இருக்கட்டும், அவங்க எல்லாருமே உங்க கூட இருக்க மாட்டாங்க. சோ அதுக்காக நான் தப்பா சொல்ல வரல, எல்லாருக்குமே வயசாகும். உங்களுடைய வயசான காலத்துல அவங்க வந்து உங்களை பாத்துக்க மாட்டாங்க. கடைசி வரைக்கும் உங்க கூட உங்களுடைய வாழ்க்கை துணை மட்டும்தான் வருவாங்க. தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு அவங்களுக்கான மரியாதையை நீங்க கொடுத்தீங்கன்னா தான் நாளைக்கு உங்களுக்கான பணிவிடையா இருந்தாலும் சரி, மரியாதையா இருந்தாலும் சரி, உங்களுடைய மனைவி உங்களுக்கு கொடுப்பாங்க. அதனால எல்லாருக்கும் வயசாகும் அப்படிங்கறத மறந்துடாதீங்க. இன்னைக்கு அந்த பொண்ணுக்கு இருக்கிற நிலைமை இதுக்கு மேல இருக்க கூடாது அப்படின்னு தயவு செஞ்சு கேட்டுக்கிறேன். இதுக்கு முன்னால யாராவது இந்த மாதிரி பெண்களை டாமினேட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இதுக்கு மேல மாத்திக்கோங்க. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.